விவசாயி எனக்கு இந்த விவசாயத்துல அவ்வளவு விவசாயத்துக்குன்னா தனி பட்ஜெட் ஒண்ணு போடணும். விவசாயம் மத்திய அரசு ரயில்வே பட்ஜெட் போட்டாங்கல்ல, அதே போல விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போடுங்க. அந்த அளவுக்கு தனி பட்ஜெட்டை போட்டாதான் அது விவசாயத்திற்கு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு அந்த பட்ஜெட் எப்படி போடணும்? IAS அதிகாரி வச்சு போடணுமா? இவங்களுக்கு எதுவும் தெரியாது. விவசாய சங்கத்தை கூப்பிடுங்க, 100 அமைப்பை கூப்பிடுங்க, வாங்க எல்லா அமைப்பும் கூப்பிடுங்க, 2 நாள் ரூம்ல போடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க விவாதம் பண்ணுங்க, என்ன வேணும் அது கடைசியில இதான் கையெழுத்து, தான் விவசாய பட்ஜெட், இந்த ஆண்டு பட்ஜெட், பிராக்டிகல் பட்ஜெட். ஆக இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். நான் சொன்ன 20 நீர் பாச திட்டங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, அது தாமிரபரணி அந்த கருமேனி ஆறு நம்பியார் திட்டம் இணைக்கிற திட்டம் ஒன்று இருக்கு. ஏன் இந்த காவிரி குண்டாறு திட்டம், விருதுநகர்ல குண்டாறு இருக்கு, காவிரியில இருந்து அங்க கரூர்ல ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து கரூர்ல இருந்து புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகருக்கு போற குண்டாறு, அந்த திட்டத்தை இணைச்சீங்கன்னா அங்க அந்த பகுதி செழுமையா இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் 58வது அணை திட்டம் இருக்கு, 58வது கால்வாய் திட்டம் இப்ப 59வது மாறிடுச்சு. அந்த திட்டத்தை நிறைவேற்று. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், பாண்டியாறு பொன்னம்பழா திட்டம், மேட்டூர் உபரி நீர் திட்டம், தோணி மடுவு திட்டம், எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம், பரியதலா திட்டம், நன்னன் கால்வாய் திட்டம் இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் மொத்தமா ஒரு 20 திட்டம் தான் இருக்கு. இந்த 20 திட்டத்தை நிறைவேற்றினா போதும். இன்னைக்கு 47 லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுல 30 லட்சம் ஹெக்டேர் நீர் பாசன விவசாயம், 17 லட்சம் ஹெக்டேர் மானாவாரி இருக்கு. இந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 40,000 கோடி. அவ்வளவுதான். நான் அவ்வளவுதான் சொல்றது ஏன்னு சொல்றேன் தெரியுமா? போன ஒரு வருஷத்துல இந்த இலவசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியுமா? 62,000 கோடி. இந்த டிவி கிரைண்டரு ஓடாது, எதுவும் ஓடல. இன்னைக்கு கிரைண்டர் எல்லாம் செடி வளர்த்துட்டு இருக்காங்க உள்ள, எதுவும் ஓடல. ஒரு வாரம் ஒரு நாள் 62,000 கோடியில ஒரு 40,000 கோடி இதுல கொடுத்தா எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா இப்ப என்ன ரிவர்ஸ் மைக்ரேஷன், எல்லாம் நகரமயமாக்கல், நரகத்துல வேலை இல்ல, அங்க பொழப்பு இல்ல, எதுவும் இல்ல. அதனாலதான் இங்க வந்துட்டு இருக்காங்க. சென்னை ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு? 92 லட்சம் மக்கள் இருக்காங்க சென்னையில. சென்னை ஒரு நாடா இருந்ததுன்னா 118வது பெரிய நாடா மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஜனத்தொகை இல்ல, எங்க ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க, வேலை இல்ல, பொழப்பு இல்ல, அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல.